ராணிப்பேட்டை மாவட்டம் பெரும்புலிப்பாக்கம் அருகே லாரியின் டயர் வெடித்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், இந்த போக்குவரத்து பாதிப்பை சரி செய்வதற்காக ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கல்கத்தாவிலிருந்து சென்னையை நோக்கி கண்டெய்னர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சரியாக காவேரிப்பாக்கம் அடுத்த பெரும்புலிப்பாக்கம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக லாரியின் முன்பக்க 2 டயர்களும் வெடித்து விபத்துக்குள்ளானது. அந்த நேரத்தில் தற்போது பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதால் பல இடங்களில் மாற்று வழியாக தற்காலிக சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சாலைகள் மிக குறுகிய சாலைகள் என்பதால் லாரி அந்த குறுகிய சாலைக்குள் சிக்கிக் கொண்டது. இதனால் பின்னால் வந்த வாகனங்கள் அந்த லாரியை தாண்டி செல்ல முடியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நின்றதால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. ஒரு சில வாகனங்கள் மாற்று வழியில் எதிர் சாலையில் செல்வதற்கு முயன்ற போது எதிரே வந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் அதனுடைய மறுபக்க சாலையும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. இது குறித்து தகவல் அறிந்த அவலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பழுதடைந்த லாரியை அப்புறப்படுத்தி அந்த பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.